அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு வரவு 8 செலவு 10 என்று சொல்லக்கூடிய வகையில் வரவுக்கு மீறிய செலவால் திண்டாடும் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி. அவர் சப்தமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் வக்ரகதியில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சனியின் வக்ர பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக சொத்துக்களை விற்றாலும் கூட புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. சனி வக்ரம் பெறுவது நன்மை என்று பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது விருப்பம்படி சுப நிகழ்வுகள் கைகூடுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையாத சூழலில் இந்த தருணத்தில் அவை சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு உறுதியாகவே நிச்சயம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தவறாமல் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிரமம் நீங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.